ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கு குவைத்தில் நடந்த சம்பவம். தமிழ் பையன் ஒருத்தன் 10 வருஷமா லவ் பண்ண ஒரு பொண்ணு ஊரில் வந்து வேற யாரையோ எஸ்ஐயை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டான் குவைத்தில். இதெல்லாம் என்னங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்ற ஒரு கடமை நமக்கு இருக்குது. பெற்றவங்க வந்து நமக்காக ஊரில் வெயிட் பண்ணுறாங்க. அடுத்து உனக்கு லைஃப்பில் கல்யாணம் பண்ணணும், இனிதான் உன் லைஃபே தொடங்க போகுது. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா? எவ்வளோ பெரிய தப்பு. எத்தனை பேரை பார்க்குறோம், எப்படிலாம் இருக்காங்க லைஃப்பில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். யார் வந்தாலும் போனாலும் பணம் ஒன்று நம்ம கையில் இருந்துட்டா எல்லாமே நம்ம இழந்தது எல்லாமே நம்ம திரும்பி வரும். ஸோ இப்போ அந்த பையன் எதுக்கு இருந்தான்? அவனோட அந்த எஸ்ஐ வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாரு, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு தானே அவன் கூட போனான். ஸோ அதே மாதிரி நீ சம்பாரிச்சு நாளைக்கு நீ பணத்தோடு நீ போனால் கண்டிப்பாக அந்த லவ் உன்னை தேடி வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னியான விஷயம். இதுக்காகலாம் உயிர் விடுறதுன்றது ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள். ஒரு விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். எல்லார் மனசுலையுமே இந்த உணர்ச்சி வந்து கண்டிப்பாக வரணும். பணம் மட்டும் சம்பாதிச்சுன்னா லைஃப்பில் எல்லா லெவலுக்கும் நம்ம போக முடியும். ஸோ அந்த பணத்தை எப்படி நல்ல வழியில் சம்பாதிக்கணுன்றதை யோசிங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும். வாழ்த்துக்கள்.